என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா பண்ணிட்டு இருந்தப்ப? அப்பா அது வந்து நீ என்ன போய் எல்லாம் சொல்ற? ஏய் உளுசு போயில டேய் டேய் என்னடா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சுடா? அப்பா அது வந்து நான் டேய் ஏன்டா அழுவுற? அப்பா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். டேய் அதெல்லாம் பெரியப்பா பொண்ணு ஆகாதுடா. அதான் கண்ணு முடிச்சாங்கல்ல. பைத்தியக்காரன் அது இல்லப்பா. டேய் என்னப்பா அதான் கண்ணு முடிச்சாங்கல்ல, பொண்ணு ஆகாதுடா. டேய் டேய் முத்துவேல் கிட்ட வாக்குமூலமாக வந்திருக்கோம். வாங்க. சார் இப்ப எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல டாக்டர். உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போலீஸ் டீம் வந்திருக்காங்க. உங்களால பேச முடியுமா? பேசலாமா? பேசலாம். இன்ஸ்பெக்டர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர்கிட்ட என்ன பேசணுமோ அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ பேசிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே டாக்டர். கேரியா. இப்ப உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? உங்க மருமகன் கதிரவன் உங்களை கீழே தள்ளி விட்டதா உங்க தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அத நேர்ல பார்த்ததா உங்க தம்பி பையன் குமரவேல் சாட்சி சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது உண்மையா? இல்ல, உண்மை இல்ல. அண்ணா இன்னும் அவன் மேல பாசம் உங்களுக்கு குறையல. அவனை போய் அந்த போர்ட்டு போய் காப்பாத்த பாக்குறீங்க? அங்க நடந்தது குமார் கண்ணால பாத்திருக்கான். அவன் சொல்லிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். கூடவே கதிரம் வந்திருந்தேன். கதிர் எந்த தப்பும் பண்ணல. என்ன தள்ளி விடல. குமார் தான் என்ன தள்ளி விட்டான். என்ன சார் நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவரு ஒண்ணு சொல்றாரு. இதுல இதுதான் உண்மை. குமார் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பான். அவன் சொல்றதுல எந்த உண்மையும் கிடையாது. அண்ணா உண்மையில குமார் உங்களை தள்ளி விட்டானா? ஆமாண்டா, குமார் தான் என்ன தள்ளி விட்டான். சார் உங்க தம்பி பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். கொடுங்கண்ணே, கம்ப்ளைண்ட் கொடுங்கண்ணே. அவன் கொஞ்ச நாள் போய் ஜெயில இருக்கட்டும். அப்பதான் அவனுக்கு எல்லாம் புத்தி வரும். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கண்ணே. அவனும் வேணும்னு பண்ணல. இது கோவத்தில் அப்படி பண்ணிட்டான். அவன் மேல எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஷூரா சார்? ஆமா, அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பப்படல. சரி, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கதிர் பாவம், அவன் நல்லவன். அவனை வெளியே விட்டுருங்க. அவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். அவர் ரிலீஸ் ஆயிடுவாரு. ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரம் வாங்க. ஆத்தா டேய் சக்தி, முத்து எப்படிடா இருக்கான்? அத்தா அண்ணா நல்லா இருக்கு. அவரை போய் பார்க்கலாமா தம்பி? இல்ல நீ
இப்பதான் போலீஸ்காரங்க வாக்குமூலம் வாங்கிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்படி இருந்த என் பிள்ளை இப்படி ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சுட்டாங்களே. வாமா. அப்பாவை பார்க்கணும். உங்க அப்பாவை பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் இரு. உங்க அப்பா போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ஆமா, போலீஸ்ல என்னென்ன வாக்குமூலம் கொடுத்தாரு? கதிர் எந்த தப்பு பண்ணலன்னு தானே சொன்னாரு. ஆமா ராஜிமா. அக்கா, கதிர் எதுவுமே பண்ணலையாம். அதே நேரம் அண்ணா தானாவும் கீழே விழலையாம். அவரை குமார் தள்ளி விட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்னடா சொல்ற? குமாரா கொழுந்தனாரே, என்ன சொல்றீங்க? ஆமா நீ, அந்த படுபாவி தான் புடிச்சு தள்ளி விட்டுருக்கான். கதிர் மேல பழியையும் போட்டிருக்கான். ஐயோ, எங்கடா அவன்? அவனை போலீஸ் புடிச்சு போயிட்டாங்களா? இல்ல அத்தா, அவன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலன்னு அண்ணா வேற சொல்லிருச்சு. இம்பட்டு நேரம் இங்கதான் இருந்தான், இப்ப எங்க போனான்னு தெரியல. ஓஹோ, உன் புள்ள பண்ண தப்ப மறைக்கத்தான் என் புள்ள மேல பழி போட்டியா நீ? டேய், ஒரு அப்பாவிய தூக்கி உள்ள வச்சிட்டீங்களேடா. அத்தா, ஐயோ, எனக்கு என்ன நினைச்சுன்னு தெரியாது. ஆஹா, தெரிஞ்சா மட்டும் உன் மவனை காட்டி கொடுத்துருவியா நீ? இது பாருங்க, நீயும் உன் மவனும் என் புள்ளைய சேர்ந்து அடிச்சீங்கல்ல, அப்ப கூட அவன் வாயை திறக்கல. உன் மவனை என் புள்ள காட்டியே கொடுக்கல. அவன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம நீ அவனை உள்ள தூக்கி வைக்கிறியா? இப்ப தெரிஞ்சதா எல்லாருக்கும் யார் மேல தப்புன்னு? எம்பிட்டுதான் பழிய தூக்கி போடுவீங்க? அவனுக்கு என்னதான் ஆனா நீ அடங்குவ? போய் அந்த குமார்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னதெல்லாம் நீங்க நம்பினீங்கல்ல? என் அண்ணன் எனக்கு ரொம்ப முக்கியம், அவனோட இந்த நிலைமைக்கு காரணமானவன நான் சும்மாவே விட மாட்டேன்னு போலீஸ்ல எல்லாம் சொன்னீங்கல்ல. இப்ப போய் அவனை புடிச்சு கொடுக்க வேண்டியதானே போலீஸ்ல? அப்பா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டாலும் நீங்க நியாயமா நடந்துக்க வேண்டியதானே? இப்ப பதில் பேசுங்க சித்தப்பா. ஹலோ ஹலோ, எதுக்கு இப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? அம்மா, முத்துவேல போய் பார்க்கலாமா அம்மா? போய் டிஸ்டர்ப் பண்ணாம பாரு. சரி சரி, வாங்க 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 மாமாரி. பழனி, நீ மாமாக்கு போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லுடா. அவரும் பசங்களும் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்கடா. சரிக்கா, அப்ப நான் ஸ்டேஷனுக்கு நேர்லயே போயிடுறேன். சித்தப்பா நானும் வரேனே. வேணா ராஜிமா, நீ இங்க இருந்து உன் அப்பாவை பாரு. அண்ணனை பாக்கலாம். இதுக்கு மேலயும் கதிர் வெளியே வரத யாராலையும் தடுக்க முடியாது. வாடி. முன்னாடி எல்லாம் வீட்ல இருப்போம், இல்ல கடையில இருப்போம். இப்போ அதை தாண்டி போலீஸ் ஸ்டேஷனும் வந்தாச்சு. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, தப்பே பண்ணாம வாரத்துக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் இந்த மயில ஆரம்பிச்சு வச்சதுதான். அவன் நம்ம குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்புனா, இப்ப நம்ம அம்மாவோட அண்ணன் அவர் பங்குக்கு கதிர உள்ள உட்கார வச்சிருக்காரு. ஆக சார். சார் சார், என்ன சார் பண்ண போறோம்? இன்னைக்கு நாம பெயிலுக்கு மூவ் பண்ணிடலாம். சார் கண்டிப்பா என் தம்பி வந்துருவான்ல. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும். அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னா கதிரவனுக்கு பெயில் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்காது. ராஜியோட அப்பாவுக்கு வேற என்னமோ தான் ஆயிருக்கு. ஒருவேளை அவரு தவறி கூட கீழே விழுந்திருந்திருக்கலாம். அதை வச்சு அந்த குமார் வேற என்னமோ விளையாடுறதான் தோணுது. அவனை தூக்கி போட்டு 4 சாத்து சத்தனா எல்லாம் சரியாயிடும். அப்படி எதுவும் பண்ணிக்கிட்டு வச்சிடாதீங்க, அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். ஏய், கொஞ்சம் அமைதியா இருங்கடா. முதல்ல ஹாஸ்பிட்டல் இருக்க மனுஷன் கண்ணு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் வெளியே வரும்ல சார். மச்சான், மச்சான், மாமா, டேய் பாத்துடா, ஏன்டா? என்ன மாம்ச? மச்சான், பொறுமை. அண்ணன், அண்ணன். என்னாச்சு மாம்ச? அவருக்கு என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? இல்ல செந்தில, இல்ல, அண்ணன் கண்ணு முடிச்சிருச்சு. நெசமாவாடா? ஆமா மச்சான், ஆமா, அண்ணன் கண்ணு முழிச்சிருச்சு. அங்க என்ன நடந்ததுன்னு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருச்சு. கதிர் எதுவும் பண்ணலையா? மாமா அது தெரியும் மாமா. கதிர் என்ன அப்படி பண்ணக்கூடிய ஆளா? ஆமா, வேற யாரு என்ன செஞ்சாங்களா? அவருக்கு எப்படி அடிபடிச்சான்? மாப்ள, படுபாவி குமார் தான் அது எல்லாத்துக்குமே காரணம். பாத்தீங்களா? குமார்னா அந்த ஐ விட்னஸா? ஆமா சார், அவனே தான். மச்சான், அண்ணன் கிட்ட கதிர் பேசுறது பிடிக்காம குமார் போய் அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கான். கோவத்துல புடிச்சு தள்ளி வர விட்டுருக்கான் மச்சான். அண்ணன் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே விழுவும். அவன் அங்கிருந்து பயந்து ஓடி போயிருக்கான். அது மட்டும் இல்லாம பழிய தூக்கி கதிர் மேலையும் போட்டிருக்கான் மச்சான். அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி கேவலமா போவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்பா, அவனை விடக்கூடாதுப்பா, விடவே கூடாது. அவன் மட்டும் இதை செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணல. அவங்க அப்பாவும் கூட சேர்ந்து இதை பண்ணிருப்பாரு. ஏன்னா 2 பேரும் கூட்டு கலவானீங்கல்ல.
இல்ல மாப்ள இல்ல, சக்திவேல் அண்ணனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. பண்ணதெல்லாம் குமார் மட்டும்தான். சின்ன அண்ணனே அவன் மேல சம கோவத்துல இருக்காரு. பெரிய அண்ணன் போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருச்சு மச்சான். இப்ப நம்ம கதிர அனுப்ப சொல்லி எப்படியாவது பேசி கூட்டிட்டு போயிடலாம். அப்பா அவனை 4 சாத்து சாத்தலானா வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்னப்பா சொல்றீங்க? சார் நம்ம முதல்ல உள்ள இருக்கிற கதிரை வெளியே இருப்போம் சார். ஆமா சார். வாங்க உள்ள போலாம். வாங்க மச்சான். சண்முகம், முத்துவேல் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல? ஓகே சார் அவர் கம்ப்ளைண்ட் இல்லைன்னா கேஸ் எடுக்க முடியாதா? எதிர்பார்க்காம நடந்த சம்பவம்னு அவர் சொல்றாரு. அவங்க வீட்டு பையனை அவங்க என்னைக்கு விட்டு கொடுத்துருக்காங்க? அதே கதிர் இருக்கான்ல, எல்லா பழியும் அவன் மேல தூக்கி போறதுக்காகவே. சார் என் மேல எப்ப சார் எங்கிட்ட படிப்பீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் எவ்வளவு டைம் சொன்னேன் சார், என் தம்பி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா சார்? ஐ விட்னஸ்னு ஒருத்தர் வந்து நிக்கும் போது என்ன பண்ண சொல்றீங்க? சார் அக்யூஸ்டே ஐ விட்னஸா வந்து நிக்கிறான் சார். திருட்டு பையன். கதிரு கதிரு ஏய் மாப்ள. டேய் கதிரு, அப்பா டேய் கதிரு, உன் மாமனார் இப்ப கண்ணு முழிச்சிட்டாருடா. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. மாமா எப்படி இருக்காரு? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆஹா இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அவர் நல்லா இருக்காரு. சார் இப்பயாவது உங்களை வீடு கூட்டிட்டு போலாமா சார்? இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா நீங்க கூட்டு போலாம். தம்பி இதுல ஒரு கையெழுத்து போட. இந்த இடத்துல கூட ஓகே. இங்க ஒரு கையெழுத்து. ஓகே, உங்க பையனை கூட்டு போங்க. அப்பா ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாச்சு. டேய் கதிரு, கதிரு வாடா போலாம் வா. வட அம்மா ஒண்ணு இல்லம்மா, அழுவாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். கவலைப்படாத அரசி, ஒண்ணும் ஆகல, நீ அழுவாத. கதிரு அடிச்சாங்களாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, யாரும் என்ன அடிக்கல. கோமதி முதல்ல அவனுக்கு ஆரஞ்சு எடு. ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாமா. கதிரு ஒண்ணும் ஆகலமா. அத்தை என்னன்னே தெரியல, நேரமே சரியில்லை. வீட்ல எல்லாருமே மாறி மாறி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த குமார் பையன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவனை என்ன பண்ற பாரு. ஏய் வேண்டா, யாரையும் ஒன்றும் பண்ண வேணாம். அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்க. கோமதி அவனை உள்ள கூட்டிட்டு போ. வா கதிரு. அண்ணன் போலீஸ் உன்னை அடிக்க எதுவும் செஞ்சாங்களான்னு? அதெல்லாம் இல்லம்மா. ஏண்டா உண்மையதான் சொல்றியா? உண்மையாவே அடிக்கலப்பா.
குமரவேலை இன்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலையா? இல்ல மாமா தான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி. என்னையும் ராஜையும் கடத்திட்டு போனப்பவே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆமா, நானும் அவனை மன்னிச்சிருக்கவே கூடாதுன்னு இப்பதான் அன்னைக்கு தோணுது. எம்பிட்டு கேவலமானவனா இருக்கான் அவன். அதான் சொல்றேன் இல்ல, அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். விடுங்க, இப்ப போய் அவனை பத்தி பேசிக்கிட்டு. டேய், சக்திவேல் பேசுறடா. குமார் ஆபீஸ் வந்தடா. கட்டுக்கிட்டு கையில எங்க போய் தொலைங்க தெரியல இந்த பிரதேசி பையன். அப்பா 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 எம்புட்டு தைரியம் தான் என் அண்ணனை கொலை பண்ண பார்த்திருப்பேன். அப்பா